இந்த ஐசிஎஸ்டினுடைய இந்த மினி ஆடிட்டோரியத்தை பற்றி சொல்ல போனால் இது வந்து ஹை லெவலுக்கு ஐசிஎஸ்டியில் ஒரு லெபார்ட்ரி இதில் வந்துட்டு சுமார் வந்துட்டு 60 பிசி இது எங்களோட ஸ்மார்ட் ரூம். நாங்கள் மாணவர்கள் அனைவரும் வந்து கம்ப்யூட்டர் இல்லாதவங்க வந்து இதில் தான் ப்ராக்டிக்கல் செய்கிறாங்க. இஸ்லாம் இப்போ நீங்கள் எங்களை ஜிம் சென்டர் வந்துருக்கீங்க, நாங்கள் இது யூஸ் பண்ணுறது கேட்டகரி கொஞ்சம் பிரித்து எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நாங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தோமோ அதை விட பெஸ்ட்டாகவே இதுக்கு செஞ்சு தராங்க. நீங்கள் காப்பி இன்சாலாம் இந்த மதம் இல்லாமல் முஸ்லீம் மக்கள் தமிழ் சிங்களம் எல்லாமே வராங்க. மிச்ச சந்தோஷம். இது தனியாக உபசரிக்கிறது வந்து எல்லாமே எங்களுடைய ஐசிஎஸ்டி கமிட்டியால் எல்லாமே நாங்கள் வாங்கி செஞ்சுக்கிறாங்க. நீங்கள் இப்போ எவ்வளோ காலமாக அந்த இதை செஞ்சுட்டு வரீங்க? நான் இந்த யூனிவர்சிட்டி எப்படிக்காக ஒரு 3 மாதமாக நாங்கள் செய்கிறோம். இதில் என்னென்ன பிராண்ட் ஐட்டங்கள்லாம் நீங்கள் செய்கிறீங்க? இப்போதைக்கு மாம் மட்டும்தான் இருக்கு. மாமில் அது அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அடித்தவளிலேருந்து 20% எல்லா பிஸ்கட்டும் ஓப்பன். ஓகே கைஸ், நம்ம இப்போ இந்த செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நம்மளோட கேம்பஸ் பற்றி ஓப்பனிங் செரமனி ஃபர்ஸ்ட் டே பார்ட் 1 வீடியோன்னு போட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, முகமது ரிஸ்லான் ப்ரோ சரியான மாதிரி போய் சொல்கிறாரு, ஏன்னா அந்த ட்ராவிங்கை பற்றி அவருக்கு தெரியாத விளக்கம்லாம் கொடுக்குறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் அவர் வந்து சொன்னது நான் நினைக்குமாக்கி எல்லாம் உண்மையாக தான் இருக்கும். அவர் ரிஸ்லான் ப்ரோ சொன்ன எல்லாத்தையும் உண்மை தான். பட் இருந்தாலும் ஒரு சில பொய்கள் அவர் மனிதர் அடிப்படையில் அவர் சொல்லிக்கிறாரு. அந்த உண்மையான அந்த ட்ராவிங் எப்படி இருந்துச்சு என்ன மாதிரி நான் உங்களுக்கு ஃபோட்டோ மூலமாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் நம்மளோட ஐசிஎஸ்டி கேம்பஸில் மினி ஆடிட்டோரியமுக்கு வந்துக்கிறோம். இதுக்கு முன்னுக்கு நம்ம பெரிய ஆடிட்டோரியம் பார்த்தோம். இப்போ நம்ம மினி ஆடிட்டோரியம் வந்துக்கிறோம். இதில் வந்து சுமாராக சொல்ல போனால் 200 கூட்டம் விற்கணும். இதில் வந்து 200 கூட்டங்கள் இருக்குது. இதில் பேக் லுக் எப்படி இருக்குன்னு நம்ம மேலே இருந்து உங்களுக்கு காட்டணும், அதையும் பாருங்கள். எஸ் பாருங்கள், இதுதான் நம்ம ஐசிஎஸ்டியோட மினி ஆடிட்டோரியம். இதில் வந்து சுமாராக 200 கூட்டம் இருக்குது, அதாவது சேக்கள் இருக்குது. பாருங்கள், இந்த செக்ஷனில் 100, இந்த செக்ஷனில் 100 இருக்குது. இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தான். பாருங்கள், இதில் வந்து ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. பாருங்கள் நம்ம இப்போ வந்து மினி ஆடிட்டோரியமில் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தோம். இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வேண்டி நம்மளோட இணைஞ்சு உள்ளார் ரினாஸ் ப்ரோ. ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள், இதை பற்றி எங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் தான். இந்த ஐசிஎஸ்டினுடைய இந்த மினி ஆடிட்டோரியத்தை பற்றி சொல்ல போனால் இது வந்து ஹை லெவல் கம்ஃபர்டபுளாக வந்து இந்த ஆடிட்டோரியத்தை செஞ்சுருக்காங்க. அதாவது படிக்கிற மாணவர்கள் வந்து அவங்களோட கல்வி தேவைகளை மிக சொகுசான முறையில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வியர்வு இல்லாமல் ஏசியில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஏசியாக செட் பண்ணிட்டாங்க படிக்கிட்டு போகிறதுக்காக. இந்த ஐசிஎஸ்டினுடைய ஆடிட்டோரியத்தை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் இருக்கிற டிசைனிங் வந்து வேறு நாடுகளிலிருந்து இங்கே கொண்டு வரப்பட்டு மிக அழகாக துல்லியமாக அந்த கல்வி தரத்தினை பெற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படையில் செஞ்சுருக்காங்க. ஏன்னு சொன்னால் ஐசிஎஸ்டியில் படிக்கிற மாணவர்கள் வந்து அவங்களோட கல்வியை மிக இலகுவாகவும் சொகுசாகவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எங்களுடைய பெருமைக்கு மிக்க ஹிஸ்புல்லா சேர் அவர்கள் வந்து இதை அமைக்கி தந்திருக்காங்க மாணவர்களுக்காக. இந்த ஃபோட்டோவை பற்றி சொல்ல போனால் இது எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? இது ஃபுல் இதுன்னு சொன்னாங்க பஞ்சம். இந்த வகை சோஃபாக்களை பார்த்தோம்னு சொன்னாக்கா தியேட்டர்களில் மிக கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ணி அந்த படங்களை பார்க்குறது செய்யப்பட்ட மாதிரி இந்த கல்வியை வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக படிக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கல்விக்கு செய்யப்பட்ட ஒரு தரப்பாடம். என்னது நீங்கள் எடுக்கிறீங்க? தேவையான நோட்ஸை எடுக்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்தி நம்ம நோட்ஸை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பிள்ளைகள் வந்து காலில் வச்சு எழுதக்கூடாது, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லி மேசையெல்லாம் செட்டப்பில் இருக்குதுண்ணா செஞ்சுருக்காங்க. லெக்சர் மாதிரி வந்து அங்கே தேவையான இதை வந்து ப்ரொஜெக்டரில் போட்டு காட்டி மிக இலகுவாக கல்வியை கொடுக்கறதுக்கு இது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து உண்மையிலே மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான ஒரு இடமாக நான் கருதுகிறேன். ஏன்னு சொன்னால் அவ்வளவு தெளிவாக கல்வியை கற்றுக்கொள்வதற்கு கம்ஃபர்டபுள், அதாவது மிக இலகுவாக கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற மாதிரியான வடிவமைப்பு. அப்போ இங்கே வந்து படிக்கிறது மிகவும் பெருமதியான ஒரு விஷயம்னு நீங்கள் சொல்கிறீங்க. பெருமதியான இங்கே படிக்கிறது உண்மையிலே 100% பெருமதியானது, பிரயோஜனமானது. கட்டுற சல்லிக்கு பிரயோஜனம்னு சொல்கிறீங்க நீங்கள், அப்படியா?
உண்மையை செய்யணும்னா கட்டுற சல்லி வந்து இங்கே உள்ள கம்ஃபர்டபுள் ஈக்குவலாக ஆகாது. இது வந்து ஒரு சேவை அடிப்படையில் தான் செய்கிறாங்க. இது வந்து ஒரு பிஸ்னஸுக்காக சொல்லி சொல்ல முடியாது. ஒரு கல்வி தரத்துக்காக உயர்த்தணும். அதாவது இலங்கையில் வாழ்கிற ஏழை எளிய மக்கள் வந்து அவங்களும் வந்து ஐடி நாலேஜ் ஐடியை வந்து பெற்றுக்கொண்டிருக்காங்க. அதுமாதிரி தேவை இன்னும் நிறைய குறைகள் இருக்கு. அந்த குறைகளை இந்த யூனிவர்சிட்டி மூலமாக பெற்றுக்கொண்டிருக்காங்க. இதை இப்போ காலையில் கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதை தான் சொன்னார். உதாரணமாக ஆக்ஸ்போர்ட் கேம்பஸ் அப்படி கொஞ்சம் பெரிய கேம்பஸில் சொன்னார். அது அவங்க வந்து ஒரு சேவையின் அடிப்படையில் தான் செய்கிறாங்களே ஒழிய ஒரு அதாவது வர்த்தகத்தின் அடிப்படையில் இந்த கேம்பஸில் செய்கிற இல்லைண்டு. அப்போ அந்த கருத்தை நீங்கள் இன்னும் அந்த கருத்தை நீங்கள் இன்னும் உறுதிப்படுத்தி கொண்டு எங்களுக்கு இந்த கேம்பஸை பற்றி அதாவது இந்த மினி ஆடிட்டோரியம் அதே போல் இந்த கேம்பஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு நன்றிகளை தெரிவித்து உங்களை மீண்டும் விடைபெறும் நான் என்று உங்கள் மீன் முகமது சியா. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து நம்மளோட ஐசிஎஸ்டி கேம்பஸில் ஐடி லேபுக்கு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் ப்ரோ. உங்களோட பேர் என்ன மாதிரி? நான் சஃப்னாஸ் தான். இப்போ நீங்கள் வந்து இங்கே படிக்கிறீங்கண்ணா, என்ன கோர்ஸ் செய்கிறீங்க? பிஐடி செய்கிறீங்க. இப்போ எவ்வளோ காலம் கேம்பஸ் ஆரம்பத்துலேருந்து படிக்கிறீங்களா? 6 மாதம். இப்போ வந்து நம்ம வந்திக்கிறோம் வந்து ஐடி ஃபேக்கல்ட்டி அதாவது ஐடி லெப்புக்குள்ளே வந்திக்கிறோம். இந்த லெப்புக்குள்ளே சாதாரணமாக எத்தனை கம்ப்யூட்டர் இருக்குது? இது வந்துட்டு ஐசிஎஸ்டியில் ஒரு லெபார்ட்ரி. இதில் வந்துட்டு சுமார் வந்துட்டு 60 பிசி இருக்குது. இது வந்துட்டு ஒரு நவீன முறையில் அமைந்த ஒரு லெபார்ட்ரி. இதே மாதிரி எத்தனை லெப் இருக்குது? இது மாதிரி சுமார் வந்துட்டு இன்னும் மேலதிகமாக 3 லெப் இருக்குது. ஸ்மார்ட் கிளாஸ் ரூமும் வேறையா ஒன்று இருக்குது. ஓகே ப்ரோ. எஸ், நம்ம இப்போ வந்து நம்மளோட ஐசிஎஸ்டியில் ஸ்மார்ட் ரூமுக்கு வந்துக்கிறோம். ஸ்மார்ட் ரூமில் என்ன வசதிகள் இருக்குது என்னென்னு ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்மளோட ஒரு பிரதர் ஒரு ஆள் இருக்கிறாரு. இப்போ அவரை தொடர்பு கொண்டு அவரை பற்றி விசாரித்து நம்மளோட இதிலையும் பற்றி விசாரிப்போம். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ப்ரோ. வலைக்கும் சலாம். உங்களோட பேர் என்ன மாதிரி? என்னோட பேர் வந்து அஃப்லல். நீங்கள் இந்த கேம்பஸில் எவ்வளோ காலமாக படிக்கிறீங்க? நான் 6 மாதமாக ஃபஸ்ட் பேஜ்லேருந்து இந்த யூனிவர்சிட்டியில் தான் படித்து கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு செக்ஷனாக பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து ஸ்மார்ட் ரூமுக்கு வந்துக்கிறோம். இதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இதில் இது எங்களுடைய ஸ்மார்ட் ரூம். நாங்கள் மாணவர்கள் அனைவரும் வந்து கம்ப்யூட்டர் இல்லாதவங்க வந்து இதில் தான் ப்ராக்டிக்கல் செய்கிறாங்க. இதில் வந்து எங்களுக்கு பெரிய ஹெல்ப் ஆகிக்குது. இதில் மொத்தமாக 60 லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. இந்த கம்ப்யூட்டர்ஸில் தான் நாங்கள் ப்ராக்டிக்கல் எடுத்து கொண்டிருக்கிறோம். இது வந்து அனைவருக்கும் பெரிய ஹெல்ப்பாக உதவியாகி இந்த கம்ப்யூட்டரில் நாங்கள் படிச்சுக்கொள்கிறதுக்கு கம்ப்யூட்டர் இல்லாதவங்களுக்கு வந்து ஃப்ரீ டைமில் வந்து ப்ராக்டிக்கல் செய்கிறோம். இதில் தான் நாங்கள் எல்லா நேரமும் படித்து கொண்டிருக்கிறோம். மொத்தமாக நம்மளோட கேம்பஸில் எத்தனை கம்ப்யூட்டர் இருக்குது நம்ம உங்களோட டீட்டெயில்ஸ் ஒன்று தெரியுமா? ஒவ்வொரு லெப்லேயும் 60 இருக்குது. அதில் மொத்தமாக 5 லெப் இருக்குது யூனிவர்சிட்டியில். அதில் எல்லாத்துலேயும் 60. ஸ்மார்ட் ரூமில் வந்து பொதுவாக எல்லாருக்கும் வந்து பொதுவாக எங்களுக்கு வந்து ஃப்ரீ டைமில் வந்து படிக்கிறதுக்கு டிஸ்கஷன் பண்ணி டீம் மேக் பண்ணி குரூப் பேர் தருவாங்க. அந்த வேலை எல்லாத்துக்கும் நாங்கள் இதில் தான் வந்து ப்ராக்டிக்கல் எடுக்கிறோம். ஓகே ப்ரோ, ஜஸாக்கல்லாஹ். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ லெக்சர்ஸ் ஹாலில் 2nd ஃப்ளோரில் இருக்கிறோம். பாருங்கள், இங்கே வந்து புதுசாக ஒரு ரூம் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து இன்னும் என்ன கிளாஸ் வைக்கிறது என்ன மாதிரின்னு ஒரு முடிவு ஒன்று இல்லை. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் ஏற்பாடு செஞ்சுக்க போகிறோம். நான் உங்களுக்கு அதையும் சொல்கிறேன். இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வேண்டி யார் ஒருத்தரும் நம்மளோட இணைய போகிற இல்லை. நம்ம தான் இதை பற்றி சொல்ல போகிறோம். நான் வந்து வீடியோவில் காட்டுறேன், பாருங்கள் என்ன மாதிரிண்டு நீங்களே கணக்கிட்டு கொள்ளுங்கள். என்ன இது எத்தனை புத்தகங்கள் இருக்குது என்ன மாதிரிண்டு நீங்களே இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கிளாஸுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகணுன்னே பாருங்கள், நல்ல ஃபோட்டோ ஷூட் பிடிக்கிறதுகள் மாதிரி நல்ல செட்டப் பண்ணிக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நாளைக்கு மாதிரி புதுசாக கொண்டு வந்தே தானே. இதில் வந்து லெக்சர்ஸ் ஹால் செட்டப் தான் செஞ்சுக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு இங்கிலீஷ் பாடங்கள் நடக்கக்குள்ள இப்படி இதெல்லாம் தான் நாங்கள் படிக்கிறது. இது வந்து எல்லாரையும் சேர்த்து நடத்துகிற மாதிரி ஒரு ஆடிட்டோரியம் மெதத்தில் செஞ்சுக்கிறாங்க. பாருங்கள், வாங்க நம்ம இப்போ அடுத்த இதில் போய் பார்ப்போம் என்ன மாதிரி என்ன. ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்டை பார்த்தாலே விளையாடும் நான் இப்போ எங்கே ஏகிறேன்னு. இப்போ நம்ம எங்களோட கேம்பஸில் ஜிம் சென்டருக்குள்ளே தான் ஏகிறோம். பாருங்கள், ஒரு மிஷினரி ஐட்டங்கள் ஏகுது.
இதுக்குள்ளே என்ன ஐட்டங்கள் இருக்குது, இது எப்படி யூஸ் பண்ணுறது, இல்லை என்ன மாதிரி டைமிங் இதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணலாம், நம்ம ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்மளோட ஒரு ப்ரோ ஒருத்தர் இணைஞ்சிக்கிறாரு. வாங்க இப்போ அவரை சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ப்ரோ. இஸ்லாம். இப்போ நீங்கள் எங்களை ஜிம் சென்டர் வந்துருக்கீங்க. நாங்கள் இது யூஸ் பண்ணுறது கேட்டகரி கொஞ்சம் பிரிச்சுட்டோம். டெய்லி ஒர்க் பண்ணுறது எல்லாருக்கும் ஃபெசிலிட்டிஸ் போதாதால் நாங்கள் மார்னிங்கில் ஈவினிங்கில் கொஞ்சம் பிரித்து செய்கிறது. அதனால் அடுத்து நாங்கள் இதெல்லாம் இப்படி யூஸ் பண்ணுறதால கொஞ்சம் எங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அடுத்தது இன்னும் திங்ஸுகள் வர இருக்கி நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் பற்றி தான் சொல்ல வேண்டியது. இந்த மிஷினரி எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இது ஓப்பன் வச்சிருக்கி எல்லாத்தையும் உங்களுக்கு ஒன் பண்ணி காட்டலாம். இது இப்படி சும்மா இப்படி ஓட்டுறதா, அது பாஞ்சு போகிறது தான். ஓகே கேஸ், பாருங்கள் அதிகமான விசிட்டர்ஸ் இந்த ஒரு இதுக்கு தான் வராங்க ஜிம் சென்டருக்கு. பாருங்கள் இதை எப்படி ப்ரோ யூஸ் பண்ணுறது, இது எப்படி இழுக்கிறா பாருங்கள். எல்லாம் இப்போ லொக் போட்டு வச்சுக்கிறாங்க. நீங்களும் நம்முடைய கேம்பஸுக்கு வந்தீங்கன்னா இந்த பெனிஃபிட்ஸை நீங்களும், அதாவது இதில் உள்ள பொருட்களை நீங்களும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து பாய்ஸ் மட்டும் இல்லை, இது வந்து கேர்ள்ஸும் யூஸ் பண்ணலாம். அந்த மெத்தடில் தான் இது செஞ்சுக்கிறாங்க. ஏன்டா கேர்ள்ஸ் தான் இப்போ பொதுவாக திண்டு ரூமில் படுத்து நிறைய வயிறுகள் வச்சு ஊதி பேத்திக்கிறாங்க. கேர்ள்ஸ் தான், கேர்ள்ஸும் ஸ்லிம் ஆகிறதுக்காக வேண்டி தான் இந்த செட்டப்பை கேர்ள்ஸுக்கும் நாங்கள் அலோட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ப்ரோ, இப்போ கேர்ள்ஸ் தான், நான் இப்போ இல்லை சொன்னேன், நான் வீடியோவில் சொன்னேன், பொதுவாக கேர்ள்ஸ் தானே ரூமில் திண்டு படுத்து கொளுத்து போய் தீக்கிறாங்க. இப்போ அவங்கள ஸ்லிம் ஆகிறதுக்காக வேண்டி தான் இப்போ நாங்கள் அந்த செட்டப்புகள் செஞ்சுக்கிறோம். பாருங்கள். ஓகே கேஸ், இப்போ வாங்க நம்ம இப்போ அடுத்த செக்ஷனுக்கு போய் என்ன மாதிரின்னு பார்ப்போம். இப்போ நம்மளோட ஐசிஎஸ்டியில் ஸ்போர்ட்ஸ் ரூமுக்கு வந்துக்கிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இங்கே என்ன விளையாட்டு ஐட்டங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். கேஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம உள்ளுக்கு என்ட்ரன்ஸ் வந்து சோஃபா செட்டப் பண்ணிக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 3 அந்த பூல் விளையாடுற இது ஒரு செட்டப் போட்டு வேண்டி பாருங்கள். எப்படி விளையாண்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பிரதர். ஓ மிஸ் ஆகிடுது. இது எப்படி, இந்த பால் வந்து இதுக்குள்ளே விழணுமா? அந்த பால் கரண்ட் மாதிரி தான். இந்த பால் வந்து இதில் பட்டு இதில் ஏதாவது வந்து போகணும். அது போனால் ஃபவுல். அந்த வெள்ளை பால் போகக்கூடாது. இந்த பால் போனால் இன்னொருக்கா அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுக்கும். ஓகே பாருங்கள், இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு இடத்துல இங்கே பந்தாக்கெல்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எங்கள் கேம்பஸுக்கு வந்தீங்கன்னா நீங்களும் இதில் விளையாடிக்கொள்ளலாம். இப்போ வாங்க நம்ம இப்போ அடுத்த செக்ஷனுக்கு போவோம். கேஸ் பாருங்கள், இப்போ நான் ஐசிஎஸ்டியில் டொப்பில் இருக்கிறோம். பாருங்கள், டொப்பில் இருந்து டொப் வியூவை பாருங்கள் எப்படி இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட்டோட நான் காட்டியிருந்தேன்னு பாருங்கள், எவ்வளோ வாகனங்கள் எவ்வளோ இது இருக்குதுன்னு பாருங்கள். மக்கள் சாரையாக வந்துட்டு தான் ஈக்கிறாங்க. பாருங்கள் இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்டை பார்த்தா விளங்கும், எங்கேயோ போட்டு வச்சுக்கிறாங்க. இது வந்து என்ன சொல்லலாம், இது வந்து எங்களோட கேன்டீன், ஐசிஎஸ்டியோட கேன்டீனுக்குள்ளே தான் நம்ம போய்க்கிறோம். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கைஸ், இதில் தான் நான் வந்து போலியில் இருந்து சாப்பாடு வாங்குறது. இந்த செக்ஷன் கேர்ள்ஸுக்கும், இந்த செக்ஷன் பாய்ஸுக்கும். பாருங்கள், இன்றைக்கி கேன்டீன்லாம் பூட்டு, லீவ் ஒன் டியூட்டி ஸ்டாஃபுக்கெல்லாம் கேன்டீன்லாம் பூட்டு. பாருங்கள், நல்ல சாமான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபேன் வசதிகளோட நல்ல ஹைஃபை வசதிகளோட தான் நிற்கிது. பாருங்கள், எல்லாம் சாப்பிட்ற டேபிள் மேசைகள் தான் இது. பாருங்கள், அதே மாதிரி வெளியில் இருந்து சில வியாபாரிகள் வந்து அவங்களோட பிஸ்னஸை செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி அமைப்புலையும் நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துக்கிறோம். இந்த சிறு தொழில் செய்கிற ஆட்களுக்கு வந்து செட்டப்புகள் செஞ்சு கொடுத்தீங்க. இந்த கேன்டீன் சாப்பாடு என்ன மாதிரின்னு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக நம்மளோட பிரதர் ஒரு ஆள் இருக்கிறார். அவர் நம்ம இதில் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் ப்ரோ. உங்களோட பேர் என்ன மாதிரி? உங்களோட ஊர்? நீங்கள் இப்போ எவ்வளோ காலம் அங்கே படிக்கிறீங்க? நான் 6 மந்த்தாக 6-7 மந்த்தாக செமஸ்டர் வந்து செகண்ட் செமஸ்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்கு போய்த்து ஒரு ஆக்களோட ஒப்பீனியங்களை, அந்த பொறுப்பான ஆக்களோட இது கருத்து கேட்டுட்டு வரோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இப்போ வந்து ஐசிஎஸ்டி கேம்பஸ்கிட்ட கேன்டீனுக்கு வந்துக்கிறோம். இந்த கேன்டீனை பற்றி உங்களோட கருத்துக்களை கொஞ்சம் சொல்லுங்கள். எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நாங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தோமோ அதை விட பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. செஞ்சு தராங்க. உதாரணமாக இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு சமையல் இல்லாமல் இந்த சாலை எங்களுக்கு தெரிவு செய்கிற மாதிரி எனக்கு என்ன விருப்பமோ
அது மாதிரி ஜூஸ் ஐட்டத்துலேருந்து ஷோர்டிஸ் வேணுமா அவங்க என்ன மாதிரி ஸ்பெஷலாக எதிர்பார்க்குறாங்களோ அந்தளவுக்கு வந்து ஒஃபரில் அதெல்லாம் வந்து திருப்திகரமாக எங்களோட பரிமாற்றம் கொள்கிற மாதிரிக்கு இது எல்லாமே இருக்குது. நீங்களும் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இந்த கோப்பை நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு சுமார் 20,000-30,000 பேர் சொல்லி முழு ஈஸ்டன் நான் உண்மையாக நாங்கள் இப்படி பார்க்குற எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்களே பார்ப்பீங்க சார், நீங்களும் விரைந்து வரணும். ஏன்னு கேட்டால் நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் நான் இதை பார்க்கணும் நிச்சயமாக. ஏன்னா என்னோட எதிர்கால சமூகத்தினருக்கு இதை மிச்சம் முன்னாடி நீங்களே பார்ப்பீங்க சார், இந்த மதம் இல்லாமல் முஸ்லீம் மக்கள் தமிழ் சிங்களம் எல்லாமே வராங்க. அது மிச்ச சந்தோஷம். இது தனியாக உபசரிக்கிறதுக்கு வந்து எல்லாமே எங்களுடைய ஐசிஎஸ்டி கமிட்டியால் எல்லாமே நாங்கள் டைமுக்கு செஞ்சுக்கிறாங்க. சாப்பாடு தொழிலுக்கு பெருமா எங்கள் டைம் எல்லாமே வசதிகளும் எதுக்கு இதை பார்க்க எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது, வாழவங்களுக்கும் சந்தோஷம். சார் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வேண்டி வாங்க, சந்தோஷமாக போங்க. இதுதான் எங்களுக்கு எங்களோட ஆசை வந்து ஓகே ப்ரோ, நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னீங்க, உண்மையான கருத்துக்களை தான் சொன்னீங்க. மற்றது நம்ம இப்போ புதுசாக கேன்டீனில் வந்து இப்போ ஃப்ரீ டெலிவரி செய்கிறாங்களாம் அப்படின்னு ஒரு கதை ஒன்று போச்சுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்க? எப்படின்னு கேட்டால் நான் இப்போ 6 months வந்து லஞ்சுக்கும் டின்னருக்கும் நாங்கள் இங்கே தான் வந்தோம். சுதாரணமாக நான் ஒரு 1 kilometer நடக்கும். எனக்கு பரிசு நடக்க விலங்கு இல்லை. சுதாரணமாக இப்போ வந்து எங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி வச்சுருக்காங்க. லோ பட்ஜெட்டில் நல்ல சாப்பாடு, நல்ல எங்களுக்கு போனால் முக்கியமாக சாப்பாடில் எங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி. அவங்களுக்கு 200-250 வெளியே கிடைக்காத அளவுக்கு கூட இதுக்குள்ளே இன்சாலா நல்ல பழக்கத்தான் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது. இன்சாலா எந்த இதுவும் இல்லை, நல்ல சுயாவும் இருக்குது, திருப்தியாகவும் இருக்கிறாங்க. இங்கு மாணவர்கள் சொல்லி யாரும் உண்மையாக மன திருப்தியோடு போகிறாங்க. இன்சாலா நினைக்க கூட எங்களுக்கும் ஆசை இந்த இன்னும் ஆர்வமாக இருக்குது. இந்த யூனிவர்சிட்டியில் எங்களால் ஏதுமானம் செய்யணும். இன்சாலா நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் இது வச்சுக்கிற வேண்டும். இன்சாலா எங்களோட ஃப்யூச்சர் இதுக்கு வந்து எங்களோட நாட்டுக்கும் ஊருக்கும் யூனிவர்சிட்டிக்கும் எங்களோட ஒவ்வொருத்தையும் கட்டாயம் நாட்டுக்கு இருக்குன்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ப்ரோ, ஜிசாக்லா. இப்போ நம்ம வந்து ஒரு செக்ஷனாக பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்டை பார்த்தாலே விலைங்கும் ஃபுல்லாக பிஸ்கட் பெட்டியெல்லாம் மடிக்கி வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம வந்துக்கிற எங்கன்னு சொன்னால் எங்களோட கேம்பஸுக்குள்ளே இருக்கிற மாம்ட ஒரு பிரான்ச்சுக்குள்ளே தான் நம்ம வந்துக்கிறோம். மாம் பிஸ்கெட் ஒரு பிரான்ச் வந்து நம்மளோட கேம்பஸுக்குள்ளே தான் இருக்குது. அதை பார்க்க தான் நம்ம வந்துக்கிறோம். இதில் என்ன பிஸ்கெட் என்ன ஐட்டங்கள் சேல் பண்ணுறாங்க என்னதை பற்றி இதில் ஓனர் நம்மளோட பேசுவார். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ப்ரோ. நீங்கள் இப்போ எவ்வளோ காலமாக அந்த இது செஞ்சுட்டு வரீங்க? நான் இந்த யூனிவர்சிட்டி பிள்ளைகளுக்காக ஒரு 3 மாதம் மாதிரி நாங்கள் செய்கிறோம். இதில் என்னென்ன பிராண்ட் ஐட்டங்கள்லாம் நீங்கள் செய்கிறீங்க? இப்போதைக்கு மாம் மட்டும்தான் இருக்கு. மாம் அது உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அடித்தவளிலேருந்து 20% எல்லா பிஸ்கெட்டும் ஓப்பன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ல நீங்கள் வெளியே எடுக்கிறோன்னா 80 ரூபா, நாங்கள் உங்களுக்கு 64 ரூபாய் இங்கே கூட நாங்கள் இஷ்யூ பண்ணுறோம். அதே போல் பார்க்கலாம் எல்லா பிஸ்கட் இது 80 ரூபா, ஆனால் சாரி 100 ரூபா அடிச்சிருக்கு. நான் இதில் பார்க்கலாம் உங்களுக்கு பிள்ளைகளுக்கான 80 ரூபாய்க்கு கொடுக்கும். அப்படி எல்லா பிஸ்கட்டும் அதே மாதிரி தான். எல்லா பிஸ்கட்டும் அதே மாதிரி. நிறைய பேர் இந்த பனானா பிஸ்கட் விரும்பி எடுப்பா. இது 370 ரூபா அடிச்சிருக்கு, நாங்கள் 296 ரூபாய்க்கு கொடுக்கும். நீங்கள் 4 ரூபாய் பேலன்ஸ் கொடுப்பீங்க? சரி, நீங்கள் பார்க்கலாம். நான் இப்போ வச்சிருக்கேன். நிறைய பேருக்கு நாங்கள் இல்லை உங்கள்கிட்ட நாங்களும் கஸ்டமர் தான். அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு அனுபவத்தில் சொல்கிறோம். நீங்கள் பேலன்ஸ் 1 ரூபா வந்தாலும் எங்களுக்கு திரும்பி தாரீங்க. ஆனால் அந்த 1 ரூபாய்க்கும் இலங்கையில் தற்போது ஒரு பிரயோஜனம் இல்லை, 1 ரூபா டொஃபியும் இல்லை. இந்த அளவுக்கு கடனுக்காக சில்லறையெல்லாம் கொடுக்க மாற்றி வச்சிருக்கேன். 4 ரூபாண்டாலும் கொடுக்க. அதே போல் இந்த சைட் அடிச்சு வச்சிருக்கேன். இதே போல் பிஸ்கட் மாதிரியே ஒஃபரில் உடுப்பு ஐட்டம் வரப்போகுது. அது எப்படின்னு தெரியல. வரும் சொல்லியிருக்காங்க பிஸ்கட் எல்லாம் ஒஃபர் தான். எல்லாம் ஒஃபர். இது எப்படி ஒரு 30% ஒஃபரில் நாங்கள் உடுப்பு கொடுக்குற மாதிரி ஐடியா ஒன்று இருக்கு. வேற என்ன ஐட்டங்கள் கொண்டு வரதுக்கு ஐடியா? 2 தான் இருக்கு. இது இந்த கடையில பேரே டிஸ்கவுண்ட் ஷாப் தான் சொல்றாங்க. கேட்டு பார்த்தா டிஸ்கவுண்ட் ஷாப். பெஸ்ட்டாக இப்போதைக்கு பிஸ்கட் மட்டும் தான் இருக்கு. வெளியால யாராவது நீங்கள் விரும்பினா டிஸ்கவுண்ட் பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்பினா வந்து போடலாம். இப்போ எங்களோட பிள்ளைகளை பார்க்க வர பெற்றோர்கள் வந்தாலும் நீங்கள் 20% ஆஃபர் கொடுப்பீங்க? நாங்கள் எல்லாரும் கொடுப்போம். பெட்ரோல் எல்லாரும் யார் வந்தாலும் எங்கள் கடைக்குள்ள வந்தால் எல்லாம் ஆஃபர். சரி, ஓகே ப்ரோ. யூனிவர்சிட்டியால் தந்திரிக்க இந்த இடத்து கரண்ட் காசு ஒன்றும் நாங்கள் கட்டணும், எல்லாம் யூனிவர்சிட்டியிலே பார்ப்பேன். சரி, ஓகே ப்ரோ, நன்றி இணைஞ்சு கொண்டது. இசாக்லா. எஸ், இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோம்னு சொன்னால் இது வந்து நம்மளோட கேம்பஸில் படிக்கக்கூடிய பௌத்த மாணவர்களுக்காக வேண்டி நம்ம ஒரு ரூமுக்குள்ளே தான் வந்துக்கிறோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாருங்கள், புத்தர் சிலையெல்லாம் வச்சுக்கிறாங்க. இது அவங்களுக்காக வேண்டி ஒதுக்கின ஒரு இடம் தான். இது வந்து மூவின மக்கள், மூவின மதத்தவர்களும்
வாழக்கூடிய அதாவது படிக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து அவங்களோட மதத்துக்கு முன்னுரிமை கொடுத்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், அவர்களுக்கு அவர்களுடைய மார்க்கம் அப்படின்ட்டு, எனக்கு என்னுடைய மார்க்கம், உங்களுக்கு உன்னுடைய மார்க்கம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அந்த அடிப்படையில் அவரவர் மதத்தை பின்பற்றணும், அவரவரும் எந்த பாரபட்சம் இன்றி அவங்களோட மதத்தை பின்பற்றலாம் என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து இப்போதைக்கு தற்காலிகமாக பௌத்த மாணவர்கள் பெரும்பான்மையாக இல்லை, ஒரு சிறுபான்மையாக தான் இருக்கிறாங்க. ஒரு 25-30 பேர்கிட்ட தான் இருக்கிறாங்க. அவங்களுக்காக வேண்டி பாருங்கள், நாங்கள் வந்து ஒரு ஹோலே அப்படியே ஒதுக்கிக்கிறோம். பாருங்கள், அதுக்காண்டி ஒரு ஹோலே அப்படியே ஒதுக்கிக்கிறோம். அவங்க வந்து தாராளமாக அவங்களோட வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொள்ளலாம். ஓகே, வாங்க இப்போ நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போவோம். ஓகே கேஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகணும்னு சொன்னால், இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து எங்கண்டா நம்மளோட கேம்பஸில் படிக்கிற இந்துக்கள் அவங்களோட மதத்தை பின்பற்றுறதுக்காக வேண்டி அவங்க வணங்க கொள்ளக்கூடிய அந்த செட்டப்புகளை தான் நாங்கள் செஞ்சு வச்சுக்கிறோம். அவங்களுக்குரிய மதத்தை அவங்களுக்குரிய ஒரு ரைட்ஸையும் நாங்கள் கொடுக்கணுன்ற அடிப்படையில் தான் அவங்களோட செக்ஷன் அதில் கொடுத்து வச்சுக்கிறோம். பாருங்கள், பின்னுக்கு தான் அந்த பூஜா செட் அப்படி அதில் இருக்கும். சியாம்ஸ் வியூன்னு அடித்து பாருங்கள். இது தமிழா கடை. ஓகே எஸ், பாருங்கள், நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இப்போயே நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபராக வந்துட்டாங்க. அது பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தலைவரை நீங்கள் ஏற்கனவே கண்டிப்பீங்க. இந்த இடம் வந்து நான் நினைக்கமாக்கி அந்த இந்துக்கள் அவங்களோட கலாச்சாரத்தை மதிப்பிடுற அந்த இது சம்பவத்தை இந்த இடம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா, அதாவது இந்துக்கள் எங்களோட கேம்பஸுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பயப்படாமல் உங்களோட மதத்தை நீங்கள் பின்பற்றலாம். இது வந்து இஸ்லாமிய அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கேம்பஸ், இது வந்து முஸ்லீம்களுடைய கேம்பஸ், அந்த பாரபட்சம் இல்லை. இது வந்து மூவின மதத்தாக்களும் அதாவது நாலின மதத்தாக்களும் நீங்கள் எங்கே வரலாம். நீங்கள் என்ன மதமாக இருந்தாலும் நீங்கள் வந்து படிக்கலாம், அது இஷ்யூ ஒன்று இல்லை. உங்களுக்குரிய ரைட்ஸ், உங்களுடைய உரிமை எங்கள் நாங்கள் கேம்பஸில் பெற்று தருவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அடுத்த செக்ஷனுக்கு போகும். ஓகே கேஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஐசிஎஸ்டியில் இப்போ செனட் ரூமுக்கு தான் வந்துக்கிறோம். அதாவது போர்ட் மீட்டிங் நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்துக்கிறோம். வாங்க இதை பற்றி பார்ப்போம். ஓகே கேஸ், பாருங்கள், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி ரூம் தான். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு விடயங்கள் ஒன்றும் இல்லை. பாருங்கள், எல்லாம் ஃபுல் பாருங்கள். பாருங்கள், போய் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி, இது சோஃபா, இது எல்லாத்தையும் பாருங்கள். செட்டப்பு சும்மா லக்ஸரியான ஒரு இதில் தான் இருக்குது. பாருங்கள், டிவி செட்டப். இதை பற்றி பெருசாக சொல்கிறதுக்குன்ற ஒன்றும் இல்லை. அதாவது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒன்று தான். பாருங்கள், இது வந்து முக்கியமான கேட்குற இடங்கள், இது வந்து ஸ்டாஃப் செய்கிற இடம். பாருங்கள். ஓகே கேஸ், நம்ம இப்போ எங்கே வந்துக்கிறோம்னு சொன்னீங்கன்னா நம்மளோட மேனேஜிங் டைரக்டர் ராசட் ஆஃபீஸுக்கு தான் வந்துக்கிறோம். ஸோ வாங்க இதை பார்க்கலாம். எல்லாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்று உங்கள் அமீன் முகமது சியாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். பொசிஷன் ஆக்ஷன். இந்த வீடியோ